தர்ஷனா இன்னைக்கு என்ன கிழமை? மண்டே. திங்கக்கிழமை. இன்னைக்கு காலையில் வேகமாக ஓடுனேன், வீட்டில் சாப்பிடாம கூட ஓடுனேன். எதுக்காக அப்படி போனேன்? வீட்டில் சாப்பிட்டு போக வேண்டியதுதானே? வீட்லையா? என்ன அம்மா வைக்கிற சாப்பாடு நல்லா இல்லையா? ஸ்கூலில் எனக்கு ஒரு கிச்சடி போட்டாங்க, தினைக்கும் அங்கே போய் சாப்பிட்டுருவேன். தினைக்கும் அங்கே போய் சாப்பிட்டுக்கு. வியாழக்கிழமை ஒரு நாள் சாப்பாடு என்ன இங்கே செய்கிறத விட அங்கே நல்லா இருக்கா? நிஜமாவா? நிஜமா. அண்ணா செய்கிறத விட, நீ செய்கிறத விட, அம்மா செய்கிறத விட நல்லா இருக்கும். 3 பேரும் சமைக்கிறத விட ஸ்கூலில் சமைக்கிறது நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். அப்போ நாளைக்கு என்ன சாப்பாடு? நாளைக்கா ஒரு எல்லோ கலரில் ஒரு கிச்சடி. எல்லோ கலரில் ஒரு கிச்சடியா? அது என்ன எல்லோ கிச்சடி? சொரக்காய் சுண்டல் போட்டுருக்கும். ஆனால் இவங்க ஆக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ல இருந்து. இன்னைக்கு கிச்சடினா என்னென்ன இருந்துச்சு? அதில் என்னென்ன காய்கறி? சுண்டல், சொரக்காய், பூசணிக்காய். பூசணிக்காயா? பூசணிக்காய். அப்புறம் பாவக்காய். பாவக்காயா? கிச்சடிக்குள்ள பாவக்காயா? குழம்பு. கிச்சடிக்கு பாவக்காய் குழம்பா? பட்டாணி. பட்டாணியா? பட்டாணி தான் சுண்டல் சுண்டலுங்கிறேன். ஆமால, கிச்சடியில் பட்டாணி தான் போடுவாங்க, சுண்டல் எப்படி போடுவாங்க? பட்டாணி பெல் தான் சுண்டல் சுண்டலுங்கிறேன். சரி, நாளைக்கு எல்லோ கலர் கிச்சடியா? உனக்கு எந்த கிழமை சாப்பாடு நல்லா இருக்காது? வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். ஏன் வியாழக்கிழமை மட்டும் நல்லா இல்லை? வியாழக்கிழமை ஒரு கிச்சடி போடுவாங்க, அதுவும் எல்லா கலர் தான் இருக்கும். ஒன்று பாவக்காய் போடுவாங்க, அதனாலே எனக்கு பிடிக்காது. சாப்பாடு வெள்ளை சாப்பாடா? அப்போ வியாழக்கிழமை பாவக்காய் குழம்பு மட்டும் தொடறதில்ல, மற்ற எல்லா நாளும் சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ பாவக்காய் குழம்பு வீட்டில் செஞ்சாலும் நீ சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். இங்கே இருந்தால் நான் மிரட்டி சாப்பிட வைப்பேன். இப்போ அங்கே வந்துட்டு டீச்சர் உன்னை மிரட்டுறது இல்லையா? சாப்பிடுறாங்க, கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும்னு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீ எந்திரிக்கிற சாப்பிடாம? அப்படியே தூக்கி ஒரு பேப்பர் இருக்கும், அதில் போட்டு அப்படியே வச்சு போயிடுவேன். பேப்பருக்குள்ள போட்டு மிஸ்ஸுக்கு தெரியாம அப்படியே மிஸ்ஸுக்கு தெரியாமல எந்திரிச்சு போயிடுவியா? மிஸ் அப்போ எங்கே இருப்பாங்க? நீ சாப்பிட்றத கவனிக்க மாட்டாங்களா? கவனிக்க மாட்டாங்க. டேபிளில் வந்து அட்டனன்ஸில் அவங்க கையெழுத்து போட்டுட்டு இருப்பாங்க, வராதனால இன்னைக்கு போட்டுருப்பாங்களா, நானே அதை சாப்பிடல மிஸ் தண்ணி வச்சுருன்னு சொல்லிட்டு அப்படியே தடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிப்பேன். சரி, பாவக்காய் குழம்பு எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடணும். அப்போ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? பிடிக்கல. எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க? அந்த உடம்பு சத்துக்காக, பூச்சிக்காக. வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சியா கொல்லணும். அதை கொன்னாதான் நாம வளர முடியும். அப்போ அந்த பூச்சியை கொல்லணுமா வேண்டாமா? கொல்லணும். அப்போ பாவக்காய் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடணும். அப்போ ஏன் சாப்பிட்றதில்ல? பிடிக்கல. பூச்சி சாகணுமா சாகக்கூடாதா? அப்போ பாவக்காய் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடணும். அப்போ நீ ஏன் சாப்பிட்றதில்ல? ஏன்னா பாவக்காய் கசக்குது. இப்போ வயிற்றுக்குள்ளே பூச்சி எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா? எவ்வளோ பெருசு இருக்கும்? அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. இந்த நூல் சைஸில் இருக்கும். அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அந்த நூல் சைஸில் இருக்கும். அந்த பூச்சி கொஞ்சம் பெருசானதும் நிறைய குட்டி போடும். அப்போ அந்த பூச்சியெல்லாம் கொல்லணுமா வேண்டாமா? கொல்லணும்னு என்ன பண்ணணும்? பாவக்காய் சாப்பிடணும். அப்புறம் ஏன் சாப்பிட்றதில்ல? கசக்குது. சரி, இனிமேல் பாவக்காய் சாப்பிடுவியா? நிஜமாவா? இப்படித்தான் தினமும் சொல்கிற. புதன்கிழமை என்ன சாப்பாடு? புதன்கிழமை வெண்பொங்கல். வெண்பொங்கலா? வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை சோறு தானே? வெள்ளை சோறை வந்து நல்லா கொலையாக்கி அதில் ஜீரகம், அப்புறம் கருப்பான இருக்குமே, மிளகு மிளகு கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்க. முந்திரி போடுவாங்க. முந்திரி பருப்பு போடுறாங்களா? முந்திரி போடுவாங்க, பருப்பும் போடுவாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது பருப்பு சாம்பார் ஊற்றுவாங்க, அப்படியே ரசத்தை விட மோசமாக இருக்கும். இப்போ உனக்கு முந்திரி பருப்பெல்லாம் போடுறாங்கங்கிற. நிஜமாவா? ஏய், என்ன பார்த்து சொல்லு, நிஜமாவா? முந்திரி பருப்பு இருக்கா? காலையில நானும் வரட்டா ஸ்கூல்ல சாப்பிட்றதுக்கு? வரமாட்டாங்க. ஏன்? பேரண்ட்ஸ் யாரும் வந்து சாப்பிடக்கூடாது.
நான் உன்னோட யூனிஃபார்ம் போட்டு வந்துடுறேன். ஆஹா. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டையாக வாங்கி போட்டு வந்துடுறேன். அப்போ அவனை தூக்கி 8ஆவதுல தான் போடுவாங்க. 8ஆவதுல போட்டுருவாங்களா? ஓ, நான் 8ஆவது படிக்கிற மாதிரி இருக்கிறேன்னா? உண்மையாகுமா? இதே மாதிரி தான் இருக்கும் சட்டை. நீ போட்டுக்கல இதே மாதிரி இருக்கும். கட்டம் போட்டுருக்குமா? அது போட்டு 8ஆவதுல தெரியும். அந்த 8ஆவது யூனிஃபார்ம் தெரியும். இப்போ அதை போட்டு வந்தால் என்ன 8ஆம் வகுப்புல உட்கார வச்சிருவாங்க. ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துப்பாங்க. உன்னோட சர்டிஃபிகேட்டு நீ முதல்ல ஒரு 6ஆவதுல படிச்சிருப்பில்ல, அதோட இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். எடுத்து வந்து சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துப்பாங்க. ஸ்கூலில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களா? எல்லா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குதா சாப்பாடு? நானும் சாப்பிட்டு பார்க்கணுமே. சரி, நாளைக்கு வேணா ஒரு இது காலைல என்னை விட வா, நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்டு பாரு. காலையிலையா? ஒரு டிஃபன் பாக்ஸில் எனக்கு வாங்கி தரீல்ல? அந்த சாப்பாடு வேற குழந்தைக்கு பத்தாதுல்ல? பத்துமே. ஏன்னா ஒரு அடசு வந்து ஒரு 5ஆவது 1ஆவது 2ஆவது 3ஆவது 4ஆவது 5க்கு, 6ஆவது 7ஆவது 8க்கு இன்னொரு அடசு, அந்த மாதிரி. என்னைக்காவது சாப்பாடு பத்தாம போயிருக்கா? எல்லா நாளும் கரெக்டா 2 அடசுல வந்துடும். 2 அண்டாவில் சாப்பாடு வந்துடும். மீதி ஆகுமா? ஆகாது. கரெக்டா. அப்படி மீதி கொஞ்சம் இருந்தாலும் மேடம் மதியான சாப்பாட்டுக்கு வாங்கி வச்சுப்பாங்க. ஓ, மதிய சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சிருவோம். கீழே கொட்ட மாட்டாங்களா? கொட்ட மாட்டாங்க. கீழே கொட்டாத அளவுக்கு நல்லா இருக்குதா சாப்பாடு? நல்லா இருக்குது.